ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர ஜெய் கணேஷா ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு நாம முதல் கிளாஸ், அதாவது ஹரஹர மகாதேவா என்று ஆரம்பிச்சு கடந்த வாரம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த வாரம் வந்து ஹரஹர மகாதேவாவுடைய முதல் கட்ட அங்கமாக எம்பெருமானோட கருணையினால இன்னைக்கு நம்ம யாகம், ஹோமம் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு அதுல உள்ள விஷயங்கள் வந்து இன்னும் சரிவர தெரியாம போகிட்டு இருக்கு. அதாவது ஹோமத்துல கலந்துக்கிறோம், என்னத்துக்கு கலந்துக்கிறோம்னு தெரியாம இருக்கு. ஸோ அதனால அதுவும் ஒரு முக்கியமான கருதியா, முக்கியமான ஒரு அங்கமாக கருதி இந்த ஹரஹர மகாதேவா அப்படின்ற ஒரு வெபினார்ல இன்னைக்கு நம்ம ஹோமத்தோட விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு போறதுக்கு முன்ன சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அவசியமா இருக்கு. அது வந்து இன் அடிஷன் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்மீகம் மட்டுமே வந்து நம்ம ஆர்வம் காட்டுறது மட்டும் பத்தாது. இந்த நாட்டுல சில சில பொது கடமைகளும் நமக்கு இருக்கு. அந்த வகையில இந்த ஹரஹர மகாதேவால ஒரு புதுமையாக ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புறோம். ஸோ நேரம் தாழ்த்தாமல் நாம வகுப்பிற்கு போகலாம். பஞ்சபிரம்மஸ்துதி. வாமதேவாய நமோ, ஜேஷ்டாய நமோ, சிரேஷ்டாய நமோ, ருத்ராய நமः, காலாய நமः, கலவிகரண்யாய நமः, நமோ பலாய நமோ, பலவிகரணாய நமோ, பலப்பிரபதனாய நமோ, சர்வபூததமனாய நமோ, மனோன்மனாய நமः. பஞ்சபிரம்ம ஸ்துதியில இன்னைக்கு நம்ம பார்க்கறது வாமதேவருடைய ஸ்துதி. அதாவது இன்றைக்கு அடியேன் திருவள்ளுவ நாயனார் பேசுகிறேன் என்ற அங்கத்துல ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலுங்கரி அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன்வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவனின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இங்க இந்திரனையும் நம்ம பஞ்ச இந்திரியங்களுடைய விஷயங்களையும் கனெக்ட் பண்றாங்க. நால்வர்த்தி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாதவூர திருத்தாள் போற்றி. விவேகானந்தா பொன்மொழி: தீண்டாமையை தீவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாக கருதும் வரை நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அதாவது தீண்டாமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜாதி வெறி, மதவெறி, இந்த மாதிரி விஷயங்கள், ஏழை பணக்காரன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட அந்த அந்த அழுக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த சமத்துவம் வராத வரைக்கும், அதாவது தர்ம நெறியோடு இருக்கணும். சரிங்களா? இந்த தீண்டாமை, இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க அப்படின்னு அந்த ஓர வஞ்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் சாப்பாடு மட்டுமே உலகமாக சிலர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல ஆன்மீகத்தில் நம்ம முன்னேற முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்றாரு. இவர்தான் சித்திரமுத்து அடிகள். இன்றைய மகான் வரிசை, அதாவது மகான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மகான்கள் யார் யாரு எவருன்னு நம்மளுக்கு தெரியாம போயிருது. ஸோ அந்த வகையில இந்த மகான் வரிசை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது சித்திரமுத்து அடிகளை பத்தி. சித்திரமுத்து அடிகளுடைய விஷயங்கள் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இவர் யாரு எவரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டுல, அதாவது மலேசியால சித்திரமுத்து அடிகளுடைய நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜீவ சமாதி கூட இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தினம் ஒரு மலேசிய ஆசிரமம், அதாவது நம்ம நாட்டுல நிறைய ஆசிரமங்கள் இருக்கு. அது எங்க இருக்கு, என்ன பண்றாங்க, என்ன விஷயம் செய்யறாங்க அப்படின்னு தெரியாம போயிருது. ஸோ அந்த வகையில இந்த வாரத்துக்கான ஆசிரமம் சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் ஆத்ம நிலையம், தாப்பா பேரா ஜீவசமாதியுடைய இடம் இது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. தினம் ஒரு மலேசிய தமிழ் பள்ளி அறிவோம்.
தமிழ் பள்ளியை மட்டும் தேர்ந்தெடுத்தா மட்டும் பத்தாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால தமிழ் பள்ளியோடைய விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளணும். இதுவும் நம்மளுடைய கடமை தான். ஸோ அந்த வகையில் எஸ்ஜிகித்தி லாடாங் பாசேர் காஜா கோலா கிராய் கிளாந்தான் கிளாந்தான்லேயே ஒரே ஒரு தமிழ் பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது இதுதான். எஸ்ஜிகித்தி லாடாங் பாசேர் காஜா கோலா கிராயில் இருக்கு. இன்னைக்கு சாணக்கியா சேஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, a person should not be too honest. Straight trees are cut first and honest people are screwed first. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, டைரக்ட் டு த பாயிண்ட்ல நம்ம பேச முடியாது. பெரியவங்க பேசுறதுல உள்ளர்த்தமும் இருக்கும். அந்த உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்காம மேலாப்புல மட்டும் பார்த்தா அது நெகட்டிவா தான் தெரியும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேர்மையா இருக்கணும். ஆனா ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடாது. அப்படின்னா தில்லுமுள்ளு பண்ணணுன்றதுக்கான அர்த்தம் இல்ல. அதாவது எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிடக்கூடாது. தெளிவா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். அதாவது நம்மளோட லோக்கல் பாஷையில பேசணும் அப்படின்னாக்கா பேமானியா இருக்கக்கூடாது. நமக்கு தெரியணும் எது நம்பணும் எது நம்பக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எப்படி மரம் வந்து நேரா வளர்ந்துகிட்டு இருக்கோ அந்த மரத்தை தான் சீக்கிரம் வெட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால நேர்மையா இருக்கிறவங்க, இப்ப நம்ம அந்நியன் படத்துல அம்பி இருக்காரு இல்லையா, அவன் மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளதான் தாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இடம், பொருள், எவர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பிஹேவ் பண்ணணும். அதன்படிதான் நடந்துக்கணும். இது நமக்கு தெரியணும். அப்பதான் நாம சில விஷயங்களை சமாளிக்க திறமை நமக்கு வரும். இதெல்லாம் சாணக்கியர் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜ வணக்கத்துல நம்மளுடைய சிவாஜி மகாராஜ், நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நம்ம ஹிந்துஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய ராஜா சிவாஜி. மௌனம். என்ன நம்ம பேசிட்டு இருந்தாலும், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம மௌனமாக நம்ம சிந்தனையை வந்து ஒருநிலைப்படுத்துவோம். அடுத்து தியானம். நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம புருவ மத்தியில வைத்து ஒரு நிமிஷம் நம்ம தியானத்துல இருப்போம். புருவ மத்தியில கண்களை மூடி புருவ மத்தியில நினைக்க பாருங்க. ஒரு நிமிஷம். இப்ப பிரணவம் 3 முறை நம்ம பிரணவத்தை உச்சரிக்க போறோம். நீங்களும் உங்க இடத்துல அழகா உட்காந்து நீங்களும் கண்களை மூடி
குரு பரம்பரா ஸ்தோத்திரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அகஜனன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அனித்தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டாபிக் போக போறோம். அடிப்படை ஹோமம் செய்வது எப்படி? அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஹோமங்களை கண்டாக்ட் பண்றதுலயும் சரி, நிறைய யாகங்களை கலந்துருப்போம். அதோட அர்த்தமே என்னது? என்னத்துக்கு அது செய்யறாங்க? எப்படி அது செய்யறாங்க? எப்படி அதை ஆர்கனைஸ் பண்றாங்க? இந்த இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அது என்ன அர்த்தம்? அது நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ, நம்மளுக்கு என்ன தகவல் நம்ம பரிமாறிக்க முடியுமோ, அந்த விஷயங்களை நம்ம தெளிவர எம்பெருமானோட அருளால நம்ம பரிமாறிக்குவோம். ஏன் இந்த யாகங்கள் நம்ம செய்றோம்? நிறைய பேரு டிக்டாக்லயும் சரி, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய பொதுநல கருத்தை இந்த யாகத்துல வந்து திணிக்கிறாங்க. அதாவது ஏழை மக்களுக்கு கொடுக்கலாமே, விலை உயர்ந்த பட்டு புடவையை அதுல போய் எரிக்கிறாங்க. இந்த அக்னியை வந்து வெறும் நெருப்பா மட்டுமே பாக்குறாங்க. அதுக்கு தவிர அந்த நெருப்பு அப்படின்னு ஒரு மாயை மட்டும் அவங்க கண்ணை வந்து மறைச்சிருது. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அதோடைய புனிதத்துவம் என்ன? அதோடைய அந்தரங்கம் என்ன? உண்மையிலேயே நம்ம பெரியவங்க ஏன் அந்த நெருப்புக்கு சமர்ப்பணம் பண்றாங்க? இதெல்லாம் நிறைய தத்துவார்த்தங்கள் இருக்கு. நிறைய உண்மையான விஷயங்கள், வேதம் சொல்ற விஷயங்கள் இதெல்லாமே இருக்கு. அது நமக்கு தெரியாமயே நம்ம போய் கொட்டுறதுல வந்து எந்த ஒரு பலனுமே வந்து நமக்கு கொடுக்காது. ஏன் அப்படின்னா தெரியாம செய்றோம். நம்ம என்னத்துக்கு கொடுக்குறோம், என்னத்துக்கு போடுறோம், என்னத்துக்கு அதை வாங்கி கொடுக்குறோம்னு தெரியாமயே போடுறோம். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா, யாகத்துல பேர் கொடுத்திருப்பாங்க. அதனால உபயக்காரரா உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க ஒரு குப்பையில யாகத்தோடைய அந்த திரவியங்கள போடுற மாதிரி, சும்மா ஒரு கேம்ப் ஃபயர்ல நெருப்புல குப்பைகள போடுவோம் இல்லையா? கட்டைகள போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த யாக குண்டத்திலயும் தி சேம் வே தே ட்ரீட் இன் கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர்ல எப்படி ஜாமான்லாம் போட்டு எரிப்பாங்களோ, ஒரு போகி பண்டிகையில எப்படி போட்டு எரிப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு அட்டிட்யூட் இந்த யாகத்திலயும் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ அதனால தான் நம்ம பெரியவங்க இன்னார் இன்னார் யாகத்துல செஞ்சா போதும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த உன்னதமான விஷயங்கள் தெரியும். அவங்கனால அது வழிநடத்த அவங்களால முடியும். இதனால தான் சிலர் மட்டுமே அந்த யாகங்களை வந்து கண்டக்ட் பண்றாங்க. கண்டக்ட் பண்ற ஸ்தானத்துல இருக்காங்க. பிகாஸ் தே நோ நாட் எவ்ரி ஒன் கேன் டூ. ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து அந்த அந்த புரிந்துணர்வு வராது. சிலருக்கு வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாது. ஸோ அதனால தான் பெரியவங்க கட் ஷார்ட் பண்றதுக்கு புரிஞ்சவங்களுக்கு அது அது நல்லபடியா அவங்க செய்ய முடியும். அந்த புனிதத்துவத்தை எப்பவுமே அவங்க காப்பாற்ற முடியும் அப்படின்ற அடிப்படையில சிலர் மட்டுமே, அதாவது பிராமணர்கள், அதை கடைபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு, பொறுமை இருக்கு. அதனால மட்டுமே அவங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப யாரு வேணாலும் கத்துக்கணும்னு மனசு இருந்துச்சுன்னா, சரிவர செய்ய முடிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அது கான்டாக்ட் பண்ணலாம். ஆனா நிறைய விஷயங்கள் இதுக்கும் உண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. மறுக்க முடியாது. கல்யாணம் ஆனவங்க தான் அதுல அந்த யாகத்தை நடத்தி வைக்க முடியும். அதாவது அந்த ஆச்சாரியருடைய ஸ்தானத்துல கல்யாணம் ஆனவங்க தான் அது செய்யறது வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இதுல வந்து விதண்டாவாதம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காரணம் காரியம் இல்லாம எதுவுமே ஆஹ் நடக்கல. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா,
இந்த கர்ப்பம் அப்படின்ற விஷயத்துல இந்த நெருப்பு ஆதி காலத்துல ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி உன்னதமான விஷயம் இந்த கலியுகத்திலேயே நம்ம பண்ணிட்டு வரோம் அப்படின்னாக்கா அதோடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைய உருவாக்குற தாயோட கர்ப்பத்துக்கு அடுத்து ஒரு தெய்வத்தோடைய கருவறையில இருக்கிற அந்த தெய்வத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு வண்ணமாக இந்த அக்னி நம்ம பார்க்கணும். கர்ப்பாக்னி அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்றது உண்டு. அந்த கர்ப்பத்துல இந்த யாக குண்டத்துல வர்ற அந்த கர்ப்பத்துல இருக்கிற அந்த உயிரை தெய்வத்தோடைய சாநித்தியத்தை அதை கரெக்டா அந்த தெய்வத்துக்கு போய் சேர்க்கிறோம். ஸோ அந்த உயிரை உருவாக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம், எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த காலத்துல சத்தியயுகத்துல, துவாபர யுகத்துல, திரேதா யுகத்துல இந்த மாதிரி புத்திரகாமிஷ்டி யாகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தேன். புத்திரகாமிஷ்டி யாகத்தோடைய மெத்தட் இந்த காலத்துல இல்லை, கலியுகத்துல கிடையாது. இல்லைன்னா இந்த காலத்துல நிறைய குழந்தை மக்கள் பேரு இல்லாதவங்களுக்கு கூட அது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அது தவறாக துஷ்பிரயோகம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதனால அந்த யுகங்களுக்கு என்ன தேவையோ அந்த யுகத்துக்கு என்ன தேவையோ எம்பெருமான் அந்தந்த யுகங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா அது மட்டும்தான் இப்ப இருக்கு. என்னென்ன யாகங்கள் இந்த கலியுகத்துல இருக்கணும் அப்படின்னு தெய்வம் விருப்பப்பட்டிருக்காங்களோ, தேவர்கள் விருப்பப்பட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த வகையில புத்திரகாமிஷ்டி யாகம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப கிடையாது. இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டா சரிவர கரெக்டா செய்துமே ஆனால் சிறப்பா இருக்கும். ஸோ நாம வீட்டுல காண்டாக்ட் பண்றோம், இல்ல நாமளே பூணூல் போட்டிருக்கோம், நாமளே சிம்பிளா பண்ண போறோம், பண்ணிக்கலாம். அது ஒரு குருமுகமாக கற்றுக்கொண்டு ப்ராக்டிக்கலா என்ன செய்யணும், இதை தூக்கி வைக்கணும், இதை தூக்கி வைக்கணும், இதை செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பா முடியும். இப்ப நம்ம ஷேர் பண்ண போறது அதோடைய ப்ரொசீஜர், என்னென்ன செய்யணும். இது லகு ஹோமம் கூட சொல்லலாம், சிம்பிளா என்ன செய்யலாம் அப்படின்னு. அடியேன் கிருபாமுருகன், வாமதேவ சிவம். சூசிங் த குண்ட் டிசைன், குண்டம் குண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். Do and don'ts. Choose the universal well-being's design. அதாவது எல்லாருக்கும் இந்த உலக நன்மைக்காக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். If initiated and well versed, you may use any designs that suits the purpose. அதாவது உங்களுக்கு தீட்சை இருக்கு, உபதேசம் ஆயிருக்கு, உங்களுடைய உபாசனா தேவதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த தேவதாவுக்கு அந்த தேவதைக்கு இந்த மாதிரி குண்டம் போட்டா விசேஷம் அப்படின்னாக்கா தாராளமாக நீங்க செய்யலாம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்க யூனிவர்சலா இருக்கிற ஒரு குண்டத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். டோன்ட் அப்படின்னா விசித்திரமா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும், நான் மொத்தவங்களோட ஷைன் பண்ணணும், நான் மொத்தவங்களோட வித்தியாசமா தான் செய்வேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் விளையாடுற விஷயம் கிடையாது. ஸோ டோன்ட் சூஸ் தி யூனிக் ஒன் வித்வுட் நாலேஜ் ஆர் பை இட்ஸ் லுக். கமிங் அப் வித் நியூ அன்ரிலேட்டட் ஸ்டைல் ஆஃப் குண்டம். புதுசா நானே ஒரு குண்டம் உருவாக்குறேன், இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்குறேன், தயவு செஞ்சு அது மேல செஞ்சாதீங்க. அதெல்லாம் நன்மையே கொடுக்காது. இங்க சில விஷயங்கள் காமிக்கிறேன். இது குண்டம் செட்டிங் சேம். அதாவது 3 அடுக்கு இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கு, ப்ராக்டிக்கலா பயன்படுத்தலாம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் ரொம்ப குறைவு. ஆனா நீங்க பெரிய பெரிய கோயில்ல இல்ல இந்தியாவில நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சில பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலி அதெல்லாம் செய்யலாம். சரிங்களா? அந்த பர்பஸ்க்கு. ஓகேயா? இந்த ஹார்ட் போட்டது, இந்த அஷ்டதளம் போட்டது, செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இது ரவுண்டு, இது ஹெக்ஸகன் ஷேப், இது ஷட்கோணம், இது சதுரம், இது திரிகோணம். இதெல்லாம் நம்ம குண்டம் செட்டிங்ல நாம எந்தெந்த செட்டிங் எது எதுக்குன்னு கூட இருக்கு. பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் ஜூம் பண்றேன். இது விருத்தகார் குண்டம், சர்க்குலர் ரவுண்டு, 4 பீஸ். உலக நன்மைக்காக நம்ம யாகம் நடத்துறோமா, அப்ப இதை நம்ம பயன்படுத்தலாம். அர்த்த சந்திரகார் செமி சர்க்குலர், ஃபார் வெல்ஃபேர். யோனி குண்டம், இது யோனி, அப்ப யோனியோட ஷேப்லயே இருக்கும். டு கெட் பிரகனி, அதாவது குழந்தை வரம் வேண்டி, பெண்களுக்கு எந்த வியாதி அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்காக நம்ம செய்யறோம், அவங்களுடைய நலனுக்காக நம்ம செய்யறோம்.
அந்த மாதிரி ஒரு இதுல நாம இந்த ஹார்ட் ஷேப் போட்டதை நம்ம செய்யலாம். திரேஷ்ரா திரிகோனல் ஷேப். திரிகோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு வின் ஓவர் எனிமீஸ். இது வந்து பிரத்திங்கராவுக்கு பைரவருக்கு அந்த மாதிரிலாம் பயன்படுத்த போறாங்கனாக்கா தாராளமாக பயன்படுத்தலாம். இது தாந்திரிக அடிப்படையில வரும். இது அவஜ்குண்ட் பத்மா, சரிங்களா? அஷ்ட கோணம் இருக்கு பார்த்தீங்களா, பத்ம குண்டம் கூட சொல்லலாம். லோட்டஸ் ஷேப் டு இன்டியூஸ் ஹெல்த், பீஸ், வெல்த், பாசிட்டிவ் அவுட்கம், ரெயின். மழை வேண்டி நம்ம செய்கிறோம், அதாவது பொதுநலம் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து நாம அஷ்ட கோணம் இருக்கிற குண்டத்தை நம்ம பயன்படுத்தலாம். இது சதுஷ்ட குண்டம், அதாவது சதுரம், ஸ்கொயர் ஷேப். இது வந்து எல்லா விதமான நன்மையும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இருக்கிற எல்லா நன்மையும் இந்த சதுரம் போட்டிருக்கிற விஷயங்கள்ல இந்த குண்டத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை நாம மலேசியா இருக்கிறோமானாலும் நம்மளுக்கு இந்த சதுரம் போட்டது வந்து நிறைய இடத்துல பார்ப்போம். பிகாஸ் அது வந்து பொது, யார் வேணாலும் அதை பயன்படுத்தலாம், எல்லாருக்கும் அது பொதுவான ஒரு ஷேப். அடுத்து பஞ்சஸ்ரர் குண்டம், அதாவது பென்டகன்ல, ஓகேவா? பென்டகனல் ஷேப் ஃபார் பீஸ் ஃப்ரம் எனிமி எனர்ஜிஸ், சரிங்களா? சதாஸ்திர குண்டம், அதாவது சதாச்சரம்னா ஷட்கோணம், 6 ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஹெக்ஸகனல் ஷேப் ஃபார் டிஃபைங் எனிமீஸ், உச்சாடன் அண்ட் மாரணம். அஷ்ட கர்மத்துல இல்ல அஷ்ட சித்தியில உச்சாடனமும் மாரணமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல இது அவங்க செய்வாங்க. அடுத்து சப்த கோணம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஹெப்தகோனல் ஷேப் டு ட்ரீட் சைக்கலாஜிக்கல் டிசார்டர், அதாவது பேய் பிசாசு, இங்க கொடுத்துருக்கணும் வந்து பேய் பிசாசு விஷயங்கள்ல நம்ம தற்காத்துக்கணும், நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும், அதெல்லாம் இருக்கு குண்டம். அதுக்கான குண்டம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து மாந்திரிகத்துல செய்யறது உண்டு, வழக்கம் உண்டு, அவங்கக்குள்ள செஞ்சுக்குவாங்க ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். அஷ்டாஸ்திர குண்ட், இது வந்து பத்மா மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கோணங்களா தான் இருக்கு பாருங்க, அஷ்ட கோணமா தான் இருக்கு, அது பத்மா கோணத்துல இருக்கு டிசைன். இது ஆக்டோகோனல் ஷேப் டு அட்டைன் குட் ஹெல்த், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான விஷயம் அப்படின்னு ப்ரே பண்ணோம் அப்படின்னா இதை பயன்படுத்துறது வழக்கம். இது வந்து ப்ராக்டிக்கலி என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா 3 லேயர், எல்லா குண்டத்திலையும் 3 லேயர் இருக்கிறது அவசியம். இது ஆகமம், ஆகமம்னா ரூல்ஸ். ஸோ 3 லேயர் இருக்கிறது அவசியம், கீழே 2வது 3வது, சரியா? ஸோ அந்த ஹைட் வந்து நம்ம பார்த்துக்கணும். இது ரவுண்டு, இது பார்த்த மாதிரி பத்மம். இது பார்த்தீங்கன்னாக்கா பல தரமான பல டிசைன்ல செஞ்சு வச்சிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து கும்பாபிஷேகத்துல அந்த கோணத்துல இந்த டிசைனை போட போறாங்க அப்படின்னாக்கா அவங்க போடுவாங்க. அது நல்ல யூனிக்காவும் இருக்கும், அதோடைய மல்டி பர்பஸ் விஷயம் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது 3 லேயர் இருக்கிறதுக்கான டிசைன் பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு, அதனால இது போட்டிருக்கேன். இது குவாட்ரிலேட்டரல்ல, ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம கல்லை அடுக்கணும். அந்த ரவுண்டா அடுக்கிறோம் அப்படின்னாக்கா இன் பிட்வீன்ல பாருங்க ஒரு கேப் இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு சின்னதா உடைச்சு அதுல திணிக்கிறது உண்டு. ஸோ தட் அந்த ஃபயர் வந்து அதுல இருந்து உள்ளுக்குல இருந்து வெளியே வந்துடக்கூடாது, ஏன்னா சுத்தி நம்ம உட்காந்துருப்போம். ஸோ அதனால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம அழகா அடுக்க தெரியணும். அப்ப அந்த கேப் வந்து சின்ன கல்லா உடைச்சி அதுல வச்சு திணிச்சு சாணம் மூழ்கி இல்ல அபிஷேக கூட்டு மூழ்கி நம்ம அழகா அப்ளை பண்ணி அலங்காரம் பண்ணுவோம். அப்ப பிளாட்டா பண்றோம் அப்படின்னாக்கா இதை பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம அடுக்கணும். குண்டம் செட்டிங், அதாவது டெக்கோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூஸ் கவுடாங், மாட்டு சாணம் வித் ஆர் வித்வுட் அபிஷேக கூட்டு. சிலர் வந்து அபிஷேக கூட்டு கலந்துக்கிட்டு சாணத்துல கலந்துட்டு செய்யறது உண்டு, அது இன்னும் அழகான கலர் கொடுக்கும், விருப்பம், அது அவங்களுடைய விருப்பம். அடுத்து அரிசி மாவு பயன்படுத்தி கோலம் போடுறது, அலங்காரப்படுத்துறது, சரிங்களா? அதுல ரொம்ப முக்கியம். இது வந்து ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. நம்ம
தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆகம ரீதியா விஷயங்கள்லாம் வந்து நம்ம அலங்கார பிரியர்கள். அலங்காரம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அழகா செய்யணும், ரொம்ப சுத்தமா செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவோம். அதனால நாம இதெல்லாம் செய்யறது உண்டு. இதே வந்து தாந்திரிகம் இல்ல இப்ப வெள்ளைக்காரங்களும் செய்யறாங்க இல்லையா? அவங்களும் செய்யறது ஹோமம் இல்லையா? யாகம் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எஸ் த சேம். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த அலங்காரத்துலாம் மேல அவ்வளோ இஷ்டம் இல்ல. அவங்க வந்து பிலாசபிக்கல். அந்த முக்கியமான விஷயம் என்ன? ஆகுதி போடணும், அந்த மாரி விஷயங்கள். நாம தமிழர்கள், நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து அலங்கார பிரியர்கள். எது செஞ்சாலும் கும்மாசா செய்யணும், நீட் அண்ட் டைடியா செய்யணும், அழகா செய்யணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுவோம். அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கருத்தில் கொள்ளலாம். எது எது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். அரிசி மாவு மட்டும் தான் பயன்படுத்தணும். சிலர் வந்து ரவா மாவு கூட பயன்படுத்துவாங்க. பட் அரிசி மாவு பயன்படுத்துறது இன்னும் நல்லது. சரிங்களா? யூஸ் flour or நெல் பொரி to place in 8 directions on each layers. மொத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேயர் இருக்கு இல்லையா? இந்த 1, 2, 3 இந்த 3 லேயர்லயும் 8 திக்குலயும் வந்து நெல் பொரி வைப்பாங்க. சரியா? எல்லா லேயர்லயும். ஓகேவா? அது அஷ்டதிக் பாலகர்களுக்காக இருக்கட்டும், அந்த தேவதைகளுக்காக இருக்கட்டும். ஸோ அது நம்ம போடுறது வழக்கம். நெல் பொரி இல்லைன்னா ஃப்ளவர். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அக்னிகாரியம், அதுக்கப்புறம் பிரதான ஹோமம், அதுக்கப்புறம் வடுகபலி, பூர்ண ஆகுதி. இந்த 4 விஷயம் தான் வந்து ஒரு என்டையர் ப்ராசஸே அடங்கியிருக்கு. சரியா? வந்து அக்னி காரியம்னா அக்னி பாலாக்னியை வர வச்சு கற்பூர எழுதி போட்டுட்டு கட்டையை அடுக்கிட்டு நம்ம பாலாக்னியை வளர்ப்போம். சரிங்களா? அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. யாகத்துல சொல்றது வந்து ஸ்வாஹா. எந்த மந்திரங்கள் இருந்தாலுமே முன்னுக்கு வந்து ஸ்வாஹா சேர்த்துப்பாங்க, பின்னாடி ஸ்வாஹா சேர்த்துப்பாங்க. சரிங்களா? அந்த ஸ்வாஹா சொல்றப்ப அக்னியில ஆவாகனம் பண்றதுக்கான அர்த்தம். அப்ப சில மூல மந்திரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாஹா இருக்கும். அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது குருமுகமாக படிச்சிருந்தீங்க, இல்ல குருமுகமாக கற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்வாஹா அப்படின்னு சொன்னாலே யாகத்துல அது சமர்ப்பணம் பண்ணும்போது பயன்படுத்துறது. அப்படி மூல மந்திரங்கள் இருக்கு அப்படின்னாக்கா குருமுகமாக அந்த ஸ்வாஹா சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதான்னு அது குரு சொல்லுவாரு. இப்ப தனியா ஜபம் பண்றோம் அப்படின்னாக்கா நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிரார்த்தனை பண்றோம், பூஜை பண்றோம், பூ போடுறோம் சுவாமி மேல, அவங்களுக்கு மேல நாம நமஹா அப்படின்னு பயன்படுத்துவோம். இப்ப அபிஷேகம் பண்றோம், ஸ்வாஹான்னு பயன்படுத்துவாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மந்திரங்கள் வந்து அந்த பீஜாட்சரம் வந்து மாறும். அதோட ப்ரொசஸ் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டா நமக்கு விளங்கும் ஏன் இது இப்படி பண்றாங்க அப்படின்னு. சோ அக்னி காரியம் பண்ணிட்ட பிறகு பிரதான ஹோமத்துக்கு வரும்போது, அந்த பிரதான ஹோமம்னாக்கா வேற வேற திரவியங்கள்லாம் நம்ம கொண்டு வருவோம். அந்த தேவதை யாரு ஆவாகனம் பண்றோமோ அந்த தேவதையோட மூல மந்திரங்கள் சொல்லி அதை அவங்களுக்கு நாம ஆகுதி கொடுப்போம். அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வடுகபலி அப்படின்னு நம்ம கொடுப்போம். சரிங்களா? வடுகபலினா பைரவருடைய விஷயம். பைரவருக்கு கொடுக்குற ஒரு பலி. பலினா அசைவ பலி அதெல்லாம் கிடையாதுங்க. வடுகபலி அப்படின்னு பட்சத்துல நம்ம சோறு உருண்டை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம பைரவருக்கு பலி கொடுப்போம். இல்லைன்னாக்கா அஷ்ட இடத்துல வந்து சில குருமார்கள் நீங்க யாகம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அந்த 8 திசையில வந்து வைப்பாங்க. அது சிலர் வந்து பூசணிக்காய் பலி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ். எவ்வளவு வீரியம் அதிகமாக இருக்கிறதோ, என்னாச்சும் குறைகள் இல்லாம இருக்கிறதுக்கு அதை பாதுகாத்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வடுகருக்கு ஒரு பலி கொடுத்துருவாங்க. அடுத்து பூர்ணாகுதி. சுவாமிக்கு பூர்ணமாக எல்லாத்தையும் இப்ப எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விருந்தாளி வராங்க, நமக்கு நிறைய சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு பூர்ணாகுதி, ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்குறோம், பாயாசம் கொடுக்குறோம், நம்மளுடைய மரபுல நம்ம வந்து வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பூர்ணமான விஷயம். ஓகே, சாட்டிஸ்ஃபை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பூர்ணாகுதியை நம்ம நினைக்கணும். சரியா? அந்த யாகத்துக்கே ஒரு பூர்ணம். எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் அந்த கடைசியில ஒரு வீடா போடுறது வந்து ஒரு சுகம். இந்த மாதிரி விஷயங்கள் தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவோம் சுவாமிக்கு. இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தாம்பூலத்துலதான் அந்த ரகசியம் இருக்கா? தாம்பூலத்தை சாப்பிட்டாதான் அம்பாளுக்கு நிறைவு இருக்கா? அப்படிலாம் குறுக்கமா கேட்கறதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க. என்னதான் விருந்து வச்சாலும் நம்ம வந்து சிரிக்காம ஒரு ஸ்மைல் இல்லாம ஒருத்தருக்கு விருந்து கொடுத்தா அந்த விருந்தே வந்து பலன் கொடுக்காது. சாப்பிடும்போது சிரிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு மீனிங் கொடுக்குது தானே. ஒரு சிரிச்சு பரிமாறுறதுக்கும் உம்முன்னு பரிமாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சிரிப்போடைய மகத்துவம் நமக்கு தெரியுது இல்லையா?
அதே மாதிரிதான் எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் இந்த பூர்ணாகுதி கொடுக்கறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுவாமிக்கும் சரி நமக்கும் சரி. இதெல்லாம் ஆடம்பரமா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சுவாமியுடைய விஷயங்கள் காசு இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்னு இப்ப நிறைய மாறிடுச்சு. ஒரு யாகம் பண்றதுக்கு 1000 வெள்ளி இருந்தாதான் பண்ண முடியும், 2000 வெள்ளி இருந்தாதான் பண்ண முடியும், 10,000 வெள்ளி இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏன் ஷேர் பண்றோம் அப்படின்னாக்கா, எல்லாருமே வீட்டுல தனக்குள்ள சுவாமிக்கு தானே உட்கார்ந்து யாகம் பண்றதுக்கு முற்படணும், கத்துக்கணும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி. இப்ப கத்துக்கிறதுக்கு தெரியல, அது எதுக்கு செய்யறாங்க எப்படி செய்வாங்கன்னு கூட தெரிய மாட்டுது. ஸோ அதனால இந்த ஒரு தாட் கத்துக் கொடுக்குவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறப்ப முறையா பிசிக்கலி பிராக்டிக்கலி எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு நீங்க செய்யலாம். தாராளமாக வீட்டில் இருக்க சுவாமிக்கு நீங்க அன்றாடம் செய்யறதுக்கு முற்படலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு எக்ஸாம்பிள். கணபதி ஹோமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு நெல் பொரியிலேயே யாகம் பண்ணிடலாம், போதும். அவருக்கு வேற எந்த ஒரு திரவியசும் பெருசா தேவையில்லை. நெல் பொரி அப்படின்னாக்கா இந்த முள்ளு மாதிரி இருக்கும், அது பாத்தீங்கன்னாக்கா நெல் பொரின்னு சொல்லுவாங்க. அதுலயும் அது மட்டுமே ஆகுதியா பயன்படுத்தி அவருக்கு யாகத்தை முடிச்சிடலாம். சரிங்களா? ஹோம திரவியம் இருந்துச்சுன்னா நீங்க ஹோம திரவியம் நீங்க போட்டுக்கலாம் கணபதிக்கு. நவதானியம் நவ கிரகங்களுக்கு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து சமித்துனா குச்சி. சரிங்களா? கணபதிக்கு பாத்தீங்கன்னாக்கா அரசங்குச்சி ரொம்ப விசேஷம், தென்னை மட்டை ரொம்ப விசேஷம். இதெல்லாம் கிடைச்சிச்சுனாக்கா நீங்க தாராளமாக போடலாம். வேப்ப குச்சிலாம் பயன்படுத்துறது உச்சிதம் கிடையாது. ஸோ அதனால கணபதிக்கு என்ன சமித்து நம்ம ஏற்கனவே நடத்தியிருப்போம் ஒரு கிளாஸ்ல, என்னென்ன பூக்களோ என்னென்ன சமித்துக்களோ என்னென்ன விஷயங்கள் அந்த சுவாமிக்கு விசேஷம் அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த சுவாமிக்கு எந்த ஹோமம் பண்ண போறீங்களோ பார்த்துட்டு அவங்களுக்கு விசேஷமான ஆகுதிசை பயன்படுத்திங்கன்னா சிறப்பு. அடுத்து இது சோறு உருண்டை சாதம் உருண்டையா நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? இது வாஸ்து சாந்திக்கும் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? வாஸ்து சாந்திக்கும் பயன்படுத்துவோம், யாகத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். அக்னிஹோத்திர கரண்டி இந்த பேரை எங்களுடைய ஆசிரமத்துல நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க, கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சொன்னாங்க இது பேரு. இப்ப நான் சொல்றேன், இது பேரு அக்னிஹோத்திர கரண்டி. சாஸ்திர ரீதியா இல்ல உண்மையிலேயே டீப்பா இன்னொரு பேருனாக்கா ஸ்ட்ரிப் சில்வம்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, இது பேரு அக்னிஹோத்திர கரண்டி, இல்லைன்னா ஸ்ட்ரிப் சில்வம் கூட சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த யாகத்தை சுத்தி ஒரு நூல் கட்டுவாங்க. அது சாதாரண நூல் கிடையாது, இது முப்பரி நூல்னு சொல்லுவாங்க. முப்பரி நூல் அப்படின்னாக்கா என்னத்தை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, நம்மளுடைய 3 நாடி, இடை, பிங்களை, சுஷும்னை, இந்த 3 நாடிய குறிக்கிற விதமாக அக்னி குண்டத்துக்குமே இந்த நாடிய செலுத்துறது உண்டு. இது நாடி சந்தானம் கூட சொல்லுவாங்க. முப்பரி நூல் தான், பட் இந்த யாக குண்டத்துக்கு கட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேரு நாடி சந்தானம். அடுத்து நம்ம நெல்பொரி வச்சிருக்கிறோம். இது நம்ம ஆச்சாரியம் பண்றோங்க இல்லையா, அவங்க வலது சைட்ல இந்த ஜாமான் இருக்கு, நீங்க பாருங்க எப்படி செட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேன், நெய், நெல்பொரி, நெய் ஊத்துறதுக்கு பாத்திரம், அப்புறம் அக்னிஹோத்திர கரண்டி, அப்புறம் தர்பை, இதெல்லாமே வச்சுக்கிட்டாக்கா நம்ம அப்போ பயன்படுத்தும் போது ஈஸியா இருக்கும். சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுக்கும் தெரியணும், ஏன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தான் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கும் தெரியும் என்னென்ன தேவை என்னென்ன தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திரவியம். இது நிறைய பேரு நான் பார்த்துருக்கிறேன், கீழே கொட்டிருச்சு ஒரு திரவியம். ஆமா, எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜாமா தான். இருந்தாலுமே நம்ம குழந்தைங்களை நினைச்சு பார்ப்போமே. நம்ம குழந்தை ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம், அந்த ஐஸ்கிரீம் 15 வெள்ளி. மறந்தாப்புல அந்த குழந்தை அந்த ஐஸ்கிரீமை கீழே போட்டுருச்சு. அதே ஐஸ்கிரீமை தூக்கி அதோட வாயில திணிப்போமா? கண்டிப்பா கிடையாது தானே. அது விலையாவே இருந்தாலுமே தூக்கி குப்பையில தானே போடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இதெல்லாம் தெய்வங்களுடைய சாப்பாடு, சும்மா குப்பையில போடுற மாதிரி தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணாதீங்க. இது கொட்டும் தட்டுல வைக்கும் போதும் கூட வச்சனத்தை பார்த்துக்கோங்க. வச்சனம்னா நம்ம பேச்சு முறைகள், நம்ம எச்சி தெரிச்சிடாம
சுத்தபத்தமா, நாகரீகமா, நம்ம கையும் சரி, நம்ம மனசும் சரி, வாக்கு, பார்வை, பேசுற ஜோக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளவு உன்னதமான விஷயங்கள் செய்றோம். தெய்வங்களுக்கு சாப்பாடு நாம பரிமாற முடியாது. அவங்க தெய்வம். நமக்கு நம்ம சம்பாரிச்ச விஷயங்கள் நம்ம நன்றி கடனோட அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்றோம். ஏத்துக்கம்மா, ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மனசோட நம்ம செய்றோம் இல்லையா? அது ஆச்சாரியம் மட்டும் கிடையாது. இந்த பிரிப்பரேஷன் A to Z என்டையர் ப்ராசஸ்ல எல்லாருமே ஒரே சிந்தனையில இருந்தா மட்டுமே தெய்வங்களுக்கு வந்து திருப்தி கிடைக்கும். நம்ம தெய்வங்களை வந்து திருப்தி பண்ண முடியுமா முடியாதா கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே கொடுத்தது தெய்வம் தான். இந்த உலகத்தை படைச்சவரே அவர் தான். அவருக்கு எப்படி நம்ம திருப்தி பண்ண முடியும்? நாம சரிவர நம்மளால முடிஞ்ச வரைக்கும் டிசிப்ளினை கடைபிடிச்சு பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கோப்பா, அந்த கருணை மனசு காட்டப்பா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்க முடியுமே ஒழிய நாம 10,000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு 20,000 ரூபாய்க்கு யாகம் பண்ணிட்டு 30,000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் கொட்டிட்டு இதனால சுவாமி வந்து திருப்தி அடைஞ்சிருவாருன்னு கேட்டாக்க கண்டிப்பா கிடையாது. அவருக்கு இந்த காசு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சோ நாம செய்யறதுனால மட்டும்தான் தெய்வங்கள் சஸ்டெயின் பண்றாங்களான்னு கேட்டாக்கா கண்டிப்பா கிடையாது. அது நம்மளுடைய ஆணவம். நிறைய பேர் அது பேசுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படி நினைக்கிறாங்க. நாம போடுறதுனாலதான் வந்து தெய்வங்களுக்கு சக்தி வருது. நம்ம போடுறதுனாலதான் வந்து சாப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு. பட் ஆக்சுவலி அது கிடையாது. நமக்கு கொடுக்குறாங்க அந்த பிராப்தம். அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நமக்கு அந்த பிராப்தம் கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய புண்ணியம், நம்மளுடைய கர்மா கிளியர் பண்றாங்க. நம்மளுக்கு உதவி செய்யறாங்க. நம்ம கையால அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே பெரிய பிராப்தம். அது நம்ம ஆணவத்தையோ இல்ல சுயநலத்தையோ வெளிப்படுத்தி அந்த பாக்கியத்தை வந்து அபாகியமா ஆக்கக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. செய்யறீங்க அப்படின்னாக்கா நல்லபடியா அது செய்யறதுக்கான விஷயங்களை முற்படுத்துங்க. அடுத்து பஞ்சபாத்திரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பஞ்சபாத்திரம் தட்டு இல்லாம கீழே வைக்கக்கூடாது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ தட்டு வச்சுக்கோங்க. இது அந்தந்த யாகத்துக்கு தேவையான வீட்டில் பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் இது. அந்த யாக குண்டம் வைக்கிறதுக்கு சின்னதாக இப்போ விற்கிறாங்க. சரிங்களா? ஆனாலும் இரும்பு பயன்படுத்திடாதீங்க. இது நிறைய பேர் பெரியவங்க சொல்லியிருந்தாங்க. இரும்பு யாக குண்டம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிரான்ஸ் ஐ திங்க் ஷுட் பி ஓகே. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அக்னிஹோத்திர கரண்டி அதெல்லாம் வந்து என்ன செட்ல நம்மளுக்கு கொடுப்பனை இருக்கு இல்லையா? லைக் கட்டையில வாங்குறோமோ இல்ல இந்த மாதிரி பிரான்ஸ்ல வாங்குறோமோ அது அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப டைரக்ஷன்ஸ்க்கு வருவோம். இப்ப வீட்டுல நீங்க வந்து ஒரு யாக குண்டம் இல்ல சின்னதா செட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மெயினா வந்து நம்ம என்ன பார்ப்போம்? சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் நம்ம ஹிந்துஸ்க்கு ஏறத்தாழ தெரியும். சுவாமியோட திசை அதான் பார்த்து வைப்போம். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க கம்பஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது தமிழ்ல இருக்கு, இது இங்கிலீஷ்ல இருக்கு. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனால ரெண்டுமே போட்டிருக்கேன். சரிங்களா? நார்த் வந்து வடக்கு, தெற்கு வந்து சவுத், மேற்கு வந்து வெஸ்ட், கிழக்கு வந்து ஈஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுவாமியோடைய கும்பம் அதாவது கலசம் வந்து எங்க பார்வை பார்க்குது, எந்த திசை நோக்கி பார்க்குது அப்படின்னாக்கா கிழக்க நோக்கி கலசம் பார்க்குறாங்க. செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கிழக்க நோக்கி பார்க்குறாங்க. அப்போ நாம இங்க நின்னோம்னா சுவாமிய நம்ம மேற்குல பார்ப்போம். ஓகே, புரியும் நினைக்கிறேன். நாம அதாவது ஆச்சாரியர்கள் உட்கார்ந்து இருக்கிறோம், நாம தான் யாகம் பண்றோம். அவங்க உட்கார்ந்து இருக்கிற திசை பார்த்தீங்கன்னாக்கா வடக்க நோக்கி பார்க்கணும். நாம உட்கார்ந்து இருக்கணும், நம்ம வடக்க பார்க்கணும். சரிங்களா? வடக்க பார்க்கிறோம், அதாவது நார்த்த பார்க்கிறோம். பக்தர் டிவோட்டிஸ் ஆச்சாரியர் அதாவது உபயக்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் உட்கார்ந்தாருன்னா நமக்கு எதிர்த்தாப்புல உட்காருவாரு. அவரு தெற்க பார்த்த மாதிரி உட்காருவாரு. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது பேசிக். அடுத்து யாக குண்டம் என்னது தெரிஞ்சுக்கணும். யாகம் எதுக்கு செய்யறோம் அப்படின்னு.
உருவமே இல்லாத கடவுளுக்கு உருவமே இல்ல, தெய்வங்களுக்கு உருவமே இல்ல, அப்படி இப்படின்னு நிறைய குரூப் சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அது நம்ம ஹிந்துஸும் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்கல. ஏற்கனவே கிளாஸ் நடத்திருப்போம். எப்படி அருவமா இருக்கிற கடவுள் எப்படி உருவம் பெற்று வருகிறார் அப்படின்னு ஒரு ஸ்லாட் நடத்திருப்பேன். நீங்க அதையும் பார்த்துடணும். நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்புறமா யூடியூப்ல போட்ட பிறகு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதை டச் பண்ண விரும்பல. அதாவது தெய்வத்தை ஆகாச மார்க்கமாக இருக்கிற பரம்பொருளை நாம பிருத்வி தத்துவத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரோம். பிருத்வி தத்துவம்னா நம்மளுடைய கரும் சிலை, விக்கிரகம், திருமேனி, பஞ்சலோக திருமேனி, அர்ச்சா திருமேனி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸ்ரீ மகாமேரு, ஸ்ரீ சக்கரம், சக்கரம், யந்திரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிம்பம். இது எல்லாமே பிம்பம். அந்த தெய்வத்துடைய ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு. அந்த பரபிரம்மஸ்வரூபத்துடைய எனர்ஜியை ஸ்டாப் பண்ணி இந்த கலசத்துல ஸ்டாப் பண்றோம். இந்த அக்னியில அந்த எனர்ஜியை கொண்டு வந்து இங்க இருக்கிற அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் தண்ணிக்கு. தண்ணியில இருந்து நாம பிருத்வி தத்துவமாக இருக்கிற கற்சிலைக்கு, அர்ச்சா திருமேனிக்கு அபிஷேகம் பண்றப்ப அருவமா இருக்கிற கடவுள் உருவம் பெறுறார் அப்படின்னு தான் தத்துவம். பஞ்சபிரம்ம ஸ்வரூபத்தை நாம பூஜையில நாம கலந்துக்க வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய யாகம் பண்றதோடைய விஷயம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஞ்சபிரம்மஸ்வரூபம், பஞ்சபூதம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அந்த அஞ்சு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் எங்க வந்து சேரும் அப்படின்னாக்கா நமசிவாய, இந்த நமச்சிவாய அப்படின்ற விஷயங்கள் தான். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க நமச்சிவாய என்ற மந்திரத்திலே வந்து பஞ்சபூதங்களையும் அடக்கிற சக்தியும் உண்டு. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். நமச்சிவாயா இந்த 5 எழுத்தே வந்து பஞ்சபூதங்களை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னாக்கா நார்மலி என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா ஒரு கணேச கும்பம் இல்லைன்னா வருண கும்பம், அதே கும்பத்தை பயன்படுத்திப்பாங்க. பீட்டசக்தினா கோயில்ல வந்து சுவாமிக்கு கீழே ஒரு பீடம் போட்டிருப்பாங்க. அந்த சக்திக்கு, அந்த பீடத்துக்கு ஒரு தனி கும்பம் வைப்பாங்க. அது சக்தியோட பீட சக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்வதி பரமேஸ்வரன் சமேதரா இருந்தாங்க அப்படின்னாக்கா 2 பேரையும் வைப்பாங்க. சரிங்களா? அடுத்து இது வந்து செட்டப் கலசம் வந்து ரெடி பண்ணிடணும். செட்டப் பண்றது எப்படின்னு தெரியும். ஸோ அந்த கலசம் ரெடி பண்ணிட்டு பவித்திரம் ரெடி பண்ணிக்கணும். பவித்திரம் அப்படின்னாக்கா இதுதான் பவித்திரம். மோதிரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் பவித்திரம். ரெடி பண்ணிக்கணும். எஜமானர் சங்கல்பம். எஜமானர் அப்படின்னாக்கா அந்த அந்த நிகழ்ச்சியை யார் தலைமையில நடத்துறாங்க, அவங்களுக்கு சங்கல்பம். எதுக்காக நடத்துறாங்க? பழங்கள், வெத்தலைப்பாக்கு, தர்பை, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கை வச்சு அவங்களுடைய ராசி நட்சத்திரம்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுவாங்க இல்லையா, எஜமானர் சங்கல்பம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கணபதி பூஜை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வருண கும்ப பூஜை ஆரம்பிப்பாங்க. அந்த வருண கும்பத்தை கலைச்சி எல்லா இடத்தையும் சுத்தி பண்ணுவாங்க. எவ்வளவுதான் சுத்தி பண்ணியிருந்தாலுமே, எவ்வளவுதான் சுத்தமா நம்ம தேய்ச்சிருந்தாலுமே, சுத்தமா கழுவி இருந்தாலுமே, சுத்தி பண்றது அப்படின்னாக்கா நம்ம கண்ணுக்கு எட்டாத, கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அது இந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, முற்காலத்திலும் சரி, அந்த இடத்துல வந்து சில ஆத்மா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா அதை சுத்தி பண்ணி பூஜையை நல்லபடி நடத்தி கொடுக்கணும். எந்த ஒரு தோஷமும் இல்லாம, சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம, எந்த ஒரு தவறும் இல்லாம நல்லபடி நடக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வருண கும்பத்தை வந்து பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை வந்து எல்லாருக்குமே நம்ம அந்த இடத்துல தெளிக்கிறது உண்டு. சரிங்களா? அடுத்து தியான ஸ்லோகம். அடுத்து அந்த வருண கும்பத்தை முடிச்சிட்டோன்னே நம்ம அந்த மூல கும்பத்துல இருக்கிற சுவாமிக்கு தியான ஸ்லோகம் சொல்லுவாங்க. தியான ஸ்லோகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா சுவாமிக்குமே, நம்ம பூஜை பண்ற சுவாமிக்கு தியானம் அவசியம். தியானம்னா கண்ணை மூடி தியானம் பண்ற அந்த இது சொல்லல. தியான ஸ்லோகம் அப்படின்னா கண்ணை மூடி நம்ம நினைக்கிறதுக்கு அந்த சுவாமியோட உருவ அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போனதுதான் அந்த தியான ஸ்லோகம். அந்த மெத்தட் தான் முந்தி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப ரிஷிமார்கள், குருமார்கள் தானே, அவங்களுக்கு விக்கிரக ஸ்தாபனம் பண்ணாதான்
அவங்களுக்கு வந்து தெய்வத்துடைய பிம்பத்தை வந்து தியானம் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு எங்க உட்கார்ந்தாலும் கடவுளை நினைக்கிறதுக்கு, அவங்களுடைய நினைச்ச நேரத்துக்கு அந்த தியானத்தின்படி அவங்களுடைய கற்பனைக்கு, அவங்களுடைய ஞான திருஷ்டியில அந்த தெய்வத்துடைய திரு உருவத்தை அவங்களால கொண்டு வர முடியும். ஆனா இந்த கலியுகத்துல ஏன் அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் டூ டிஃபிகல்ட். நம்மளுடைய மக்களுக்கு தியானம் பண்றதே கஷ்டமான காரியமாயிருச்சு. அதனாலதான் நிறைய விக்கிரகங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரெடிஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, விக்கிரகங்களாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த தியான ஸ்லோகம் எப்படி இருப்பாங்க, தெய்வத்தோடைய விஷயங்கள் கண்ணை மூடிதான் பார்க்க முடியல, தியானத்துல தான் பார்க்க முடியல. அந்த தியானத்துல இருக்கிற அந்த சுவாமியோட ரூபம் எப்படி இருக்கும்னு தியானங்கள் மூலியமா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த தியான ஸ்லோகம் எப்படி இருக்குமோ அதன் பிரகாரம் ஒரு கற்சிலையாகவோ இல்ல அர்ச்சா திருமேனியாகவோ இல்ல பஞ்சலோகங்களாகவோ தங்க விக்கிரகங்களாகவோ கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப அந்த தியான ஸ்லோகத்தை மிஞ்சி தியான ஸ்லோகமே இல்லாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் மகா தப்பு. ஸோ வி ஹாவ் டு கோ பேக் டு த தியான ஸ்லோகம். நம்ம சுவாமிக்கு பூஜை பண்றோம், சுவாமியோட விஷயங்களை தேடுறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டிப்ஸு. தியான ஸ்லோகம் இருந்தா மட்டும்தான் அந்தந்த சில உருவங்கள்ல வந்து நம்ம பூஜைக்கு உகந்தது. தியான ஸ்லோகம் இட்ஸ் அ மஸ்ட். தியான ஸ்லோகம் இல்லாத எந்த ஒரு இப்ப ஏஐ மூலியமா நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் தியான ஸ்லோகம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அந்த தியான ஸ்லோகம் வந்து எந்தெந்த கையில எந்தெந்த சுவாமி என்னென்ன வச்சிருப்பாங்க அதெல்லாம் இருக்கும். ஸோ தியான ஸ்லோகம் தேடுங்க, தியான ஸ்லோகம் கண்டுபிடிங்க. அந்தந்த சுவாமிக்கு தியான ஸ்லோகம் இருந்தா மட்டுமே பூஜைக்கு பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்கிற சுவாமிக்கும் சரி அதெல்லாம். அடுத்து ஆவாகன முத்ரா. இந்த வந்து ஸ்ரீவித்யால வந்து தசமுத்ரா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆவாகன முத்ரா நிறைய இருக்கு. ஆவாகன, ஸ்தாபன, சன்னிதான, சன்னிரோதன, திக்வம்மன, அவகுண்டன, தாளத்திரிய, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே ஆவாகனத்துடைய முத்ராவுடைய பெயர்கள். அடுத்து ஆவாகனம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து மூல மந்திரம் இல்ல ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்ணுவாங்க. சகசிரநாமமா இருக்கட்டும், அர்ச்சனையா இருக்கட்டும், ஸ்தோத்திரமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாராயணம் பண்ணுவாங்க, மந்திரங்கள் பாராயணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பஞ்ச உபச்சாரம். சரிங்களா? என்னது பஞ்ச உபச்சாரம் தனி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஆச்சமனியம் கொடுத்துட்டு, சந்தனம் கொடுத்துட்டு, நெய்வேத்தியம் படைச்சிட்டு, கற்பூரம் காமிச்சிட்டு, தூபம் தீபம் இதெல்லாம் காமிக்கிறது வந்து அந்த பஞ்ச உபச்சாரத்துல வந்துடும். அது முடிச்சிட்ட பிறகு தேங்காய் உடைப்பாங்க. ஓகேங்களா? தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் உடைக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு அந்த திருஷ்டி எடுக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சிருவாங்க. அது ஒரு பலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹோமம் ஆரம்பிப்பாங்க. ஹோமத்தில் முடிச்சுட்டு ஹோமத்தோடைய விஷயங்களை அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பூர்ணாகுதி முடிச்சுட்டு குண்டபலி கொடுத்துட்டு தீபாராதனை காமிச்சிட்டு ஹோமத்துக்கு, அதுக்கப்புறம் கலசத்துக்கு வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறமா கும்ப புறப்பாடு, கும்பத்தை கலைச்சி கும்பத்தை புறப்ப ஆகி யஜஸ்தானம் அப்படின்னாக்கா அந்த கலசத்தை மூலவருக்கு ஊத்துறது. இதுதான் வந்து த ஃபுல் ப்ராசஸ். எப்படி வந்து அருவமா இருக்கிற கடவுள் எப்படி யாக மூலியமாக சுவாமிக்கு உருவம் பெறுறார் அப்படின்னு. இந்த கலசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதோட அர்த்தங்கள் நிறைய இன்டர்நெட்ல இருக்கு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளா கொடுக்குறேன். இங்க பாருங்க, கூர்ச்சம் இருக்கு, மேங்கோ லீவ்ஸ் இருக்கு, கோகோனட் இருக்கு, பாட் இருக்கு. பாட்னா குடம் அது இருக்கு, பூக்கள் இருக்கு, த்ரெட் அது அந்த நூல். அந்த நூல் வந்து 72,000 நாடிகளை வந்து குறிக்குதான் நம்ம உடம்புல இருக்கிற. ஸோ அதை குறிக்கிற விதமாக இந்த கும்பத்துல கட்டுற நூல். சரிங்களா? அதுல இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல முக்கால்வாசி தண்ணி தானே இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல நிறைய கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் இருக்கு. அதாவது பிளேட்லெட்ஸா இருக்கட்டும், ஒயிட் பிளட் செல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த திரவியங்கள் எல்லாமே அதைதான் குறிக்குது. சரிங்களா? ஸோ அந்த குடத்துடைய இது பாருங்க, அதோடைய வாய் பகுதியிலே பெருமாள் இருக்காரு, விஷ்ணு பரமாத்மா படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில யார் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்டையர் இந்த சென்டர் யார் இருக்காங்க, தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அடிபாகத்துல யார் இருக்காங்க, பிரம்மதேவரே இருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஒரு கும்பத்துடைய விஷயம். ஸோ மறந்தாப்புல கால் பற்றுச்சுனாலோ இல்லை ஏதாச்சும் நம்ம தொட்டு கும்புறதுக்கான விஷயம் என்னன்னாக்கா, நமக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு குடம் தானே, சும்மா தூக்கி வச்சுட்டு அடிக்க வச்சுட்டாக்கா போயிடும், அந்த மாதிரி கிடையாது. சும்மா ஒரு சாதாரணமான கல்லுன்னு நினைச்சாக்கா அது கல்லு தான். அது தெய்வம்னு நினைச்சீங்கன்னாக்கா தெய்வம் தான்.
வீட்டுல இருக்கிற சுவாமிய வீட்டுல நான் சிலை வச்சிருக்கேன் அது சொல்றதுக்கு மகா பெரிய பாவம். சிலை நினைச்சீங்கன்னாக்கா அது சிலையா தான் இருக்கும். அது அம்பாளா, அது பெருமாளா, தாயாரா, சிவபெருமானா, முருகனா, அப்ப முருகன் இருக்கான் வீட்டுல, கணேசர் இருக்காரு வீட்டுல அப்படின்னு அவங்களையும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தரா ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. அவரு கண்டிப்பா சாக்ஷாத் அங்க இருக்கிறாரு. அதை நம்பணும். அதை நம்புற மாதிரி நம்ம நடிக்கிறது கிடையாது. சிலான்னு சொன்னீங்க, இல்ல சிலை வச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்றது, வீட்டுல சிலை வச்சிருக்கியாப்பா? சிலை வச்சிருக்கேன். என்ன சிலை வச்சிருக்க? முருகன் சிலை வச்சிருக்கேன், கணேசன் சிலை வச்சிருக்கேன். சிலையா தான் வச்சிருக்கீங்க. சில தமிழ் படத்துல சில விஷயங்கள் நல்லதான் இருக்கும். சில சிலையா வச்சீங்கன்னா சிலையா தான் இருப்பா. எந்த கஷ்டத்துக்கும் வந்து நம்ம போய் அழுதாலும் சிலை எப்படி ரியாக்ட் பண்ணும்? சுவாமி தானே ரியாக்ட் பண்ணுவாரு. நீ சிலையா தானே வச்சிருக்கிற. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ற தப்பு பண்ணாம இதுக்கப்புறம் மாத்திக்கிறது உத்தமம். அடுத்து பவித்ரம். இது வந்து ஏன் பவித்ரம் போடுறாங்க அப்படின்னாக்கா, அந்த சாண்ட் பண்ற அந்த விஷயம், அந்த வைப்ரேஷன் நமக்கும் கிடைக்கணும், நாமளும் அந்த பங்கு பெறணும் அப்படின்னு ஒரு விஷயம். பலகாரம் இப்ப வீட்டுல இப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதியில நடந்த ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பதில் அடி. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மடி ஆச்சாரத்தோட வீட்டுல சுவாமிக்கு என்ன இருந்தாலும் சொந்தமா செய்வாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்தியன் கடையிலேயே வந்து நம்ம போய் வாங்கிக்கிறோம், பலகாரம் வாங்கிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், சாமிக்கு படைக்கிறோம். தப்பு கிடையாது, ஏன்னா காலத்துக்கு ஏற்ப. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்க, நம்மள வந்து ஹியூமிலேட் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளால முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளே சொந்தமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? சோ அது தப்பு கிடையாது. முடியாத பட்சத்துல தான் நம்ம என்னென்னமோ பண்றோம். முடிஞ்சா நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுன்னா நம்ம செய்யலாமே. வீட்லயே டைம் இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, சேர்ந்து செய்வோம். அந்த அந்த ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவோம். அது ஒரு சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து செய்யறப்ப அது பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி பலகாரத்தையும் சேர்ந்து செய்யறப்ப அந்த ஜோக்ஸ் இருக்கும். அப்பயும் நம்ம பார்த்துக்கணும், பேசுற விஷயங்கள் நன்மையாக இருக்கணும். சரிங்களா? கணேசருக்கு கொழுக்கட்டை, முருகனுக்கு கந்த கொழுக்கட்டைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சாமிர்தம் அவருக்கு விசேஷம். பஞ்சாமிர்தத்திலேயே நம்ம அவருக்கு அபிஷேகம் மட்டும் இல்ல, யாகத்துக்கும் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு பால்கோவா, பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். அது தவிர்த்து நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். விஷ்ணு அம்மனுக்கு லட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நிறைய இருக்கு, நான் செலவற்றது மட்டும் கொடுத்துருக்கிறேன். அடுத்து சொந்தமா நெய்யும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த காலத்துல கிருஷ்ணாவுடைய ஸ்டோரியெல்லாம் நம்ம கேட்கிறோம், வெண்ணெய் திருடி சாப்பிட்டாரு அப்படி இப்படின்னு. அந்த விஷயங்கள் எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்னாக்கா, தாராளமாக நம்ம செய்யலாம். பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பாலை வந்து தயிராக்கி, தயிரை அதுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்து அது வெண்ணெய் திரண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை திரட்டி வச்சு நம்ம அடுப்புல கொஞ்சம் சூடு காட்டும் போது நெய்யாக மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்க்கா, இந்த நெய்யை நம்ம யாகத்துக்கு பயன்படுத்தும் போது ரொம்பவே அருமையாகவும் இருக்கும். அதாவது நம்ம சொந்தமா செய்யற நெய் எவ்வளவு ருசியா இருக்கும், அந்த மாதிரி சுவாமி சாப்பிடும் போது அவங்களுக்கும் எவ்வளவு ருசியா இருக்கும், அதையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பியோரான நெய் நம்ம பாய்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு கடப்படமும் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு நம்ம டைம் எடுத்து அவங்களுக்காக நம்ம செய்யறோம் இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அது அளப்பரியது. ஓகே, நம்ம யாகம் ஆரம்பிக்க போறோம் தெரிஞ்சிருச்சு. எப்படி அதை செட் பண்ணணும், நம்ம பிளான் பண்ணிக்கணும். வாஸ்து சாந்தி நம்ம மலேசியா நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, வாஸ்து பிரகாரம் கண்டிப்பா நமக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாம ஆயிரும். ஸோ அதனால வாஸ்து சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன தப்பு குறை இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதை வாஸ்து சாந்தி பண்றது விசேஷம். நான் இங்க வந்து 4 நாள் கணக்கு இல்ல 3 நாள் கணக்கு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு நாள் கணக்கு போட்டிருக்கேன். அப்படி ஒரே நாள்ல என்ன செய்ய முடிஞ்சுன்னா தாராளமாக செய்யலாம். ஓகே, வாஸ்து சாந்தி அதுக்கப்புறம் கணேச ஹோமம், கணேச பூஜை. சரிங்களா? அடுத்து மகா ஹோமம். அதாவது மகா ஹோமம்னா என்ன ஹோமம் நம்ம நடத்துறோம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு விக்கிரகம் வச்சிருந்தோம், சிலா அர்ச்சா திருமேனி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அவருக்கு அபிஷேகம். அதுக்கப்புறம் அந்த கும்பத்தை கலசத்தை நம்ம இது பண்ணி நிஜஸ்தானம் அவருக்கு வந்து போய் ஊத்துறோம். அவருக்கு வந்து நெய்வேத்தியம், மகா பூஜை, சோடச உபச்சாரம் எல்லாம் காமிச்சு அவருக்கு திருப்திப்படுத்தி மக்களுக்கு பிரசாதம் கொடுக்குறோம். சாயங்காலம் அவருக்கு தாலாட்டு பாடுற மாதிரி, களைப்பா இருப்பார் இல்லையா, உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு மாதிரி சுவாமிக்குமே உண்டு. நமக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு மசாஜ் அந்த மாதிரி பண்ற மாதிரி சாமரம் வீசுறது, தாலாட்டு பாடுறது,
இந்த மாதிரிலாம் நாம செய்யறது விசேஷம். பிராயச்சித்தம் கூட சொல்லலாம். இல்ல லக்ஷ்மி பூஜை. சில இடத்துல வந்து திருவிளக்கு பூஜை செய்வாங்க, மகாலட்சுமி பூஜை செய்வாங்க, சுமங்கலி பூஜை செய்வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம செஞ்சுக்கலாம். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எது வேணாலும் நம்மளுடைய ஈவென்ட்க்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம கஷ்டப்படுத்திக்க கூடாது. ஐயோ இது செய்யணுமே அது செய்யணும் அப்படி கிடையாது. நம்மளால எது முடியுமோ அதுக்கான பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து செய்யறது உண்டு. சமீபத்தில் கூட நம்ம சுவாமி ஓம் சிவம் குருக்கள் ஐயா சொல்லியிருந்தாரு. என்னென்ன ஹோமம் நடந்துட்டு இருக்கும் போது கதை பேசாதீங்க, தயவு செய்து வேண்டிக்கோங்க. இந்த தருவாயில முட்டி போட்டு சுவாமி கிட்ட வேண்டிக்கோங்க, சுவாமி கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விஷயம். என்னன்னா சுவாமி கிட்ட நம்ம அன்றாடம் மன்றாடுறோம், ஆனா அந்த முக்கியமான தருணத்துல கோட்டை விட்டுறோம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ முக்கியமான தருணம் எப்பன்னா இந்த அக்னிகாரம் நடக்கும் போது, அபிஷேகம் பண்ணும் போது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், இந்த 5 எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிற விஷயங்கள், மந்திரம் சொல்லும் போது, தூபதீபம் காமிக்கும் போது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்ப ஊர் கதை, உறவு கதைலாம் பேசுறதை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ, நம்மளோட கஷ்டங்கள் தீரணும், உலகம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம நல்லா வாழணும், சொந்த இது மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், கரெக்டான நேரத்துல மழை பெய்யணும், கரெக்டா வெயில் அடிக்கணும், பயிர் நல்லா விளையணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் பட்னியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னாக்கா சுவாமிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த அக்னி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு உள்ள ஒரு கதவு. அந்த மாதிரி பார்க்கணும். இப்ப படத்துல பாக்குறோம் இல்லையா, ஒரு வட்டம் வரும், அதுல வந்து ஒரு கதவு மாதிரி வரும், அதுல முழுக்கு போடுறோம். அந்த மாதிரிதான் இந்த அக்னி. அந்த அக்னியில வந்து அந்த லோகத்துல இன்னொரு லோகத்துல இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம இங்க இருந்து கொடுக்குறோமோ கொடுக்குறோம். அதுதான் நம்ம நினைக்கணும். இங்க வேணா அது பஸ்மம் ஆயிரும், ஆனா அந்த லோகத்துல அவங்களுக்கு அது கிடைக்குது. அந்த மாதிரி. ஸோ ஃபயர் இஸ் a doorway towards the other world. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ அந்த கதவு திறக்கிறப்ப இப்ப நம்ம புராணங்களை பாத்தீங்கன்னாக்கா அந்த யாகத்துல இறங்கி நிறைய பேர் முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அது வந்து ஒரு ஃபயர் டோ, ஒரு வே. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இது சத்தியம் புராணத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ தெரிஞ்சிருக்கணும். சாண்ட் மந்த்ராஸ் டியூரிங் தி ப்ரொசஷன்ஸ் ஆஃப் ஹோமம். ஜபம் தீட்சை கிடைச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஜபம் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க, குருமார்கள் எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க, கதை பேச மாட்டாங்க. பிகாஸ் அந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். காசிப்லாம் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். சுத்தி இருக்கவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, காசிப் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு தெரியாது எந்த க்ஷணத்துல தெய்வம் பிரத்யட்சமாக அக்னியில எழுந்தருளி நமக்கான விஷயங்களை நடத்தி கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். இந்த கண்ணார பாக்குற பாகியம் நமக்கு இன்னும் கிட்டல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா நமக்கு தெரியல. அந்த அஜ்ஞானம் என்ற கண்ணை வந்து மறைச்சிரும். ஸோ அதனால காசிப்லாம் பண்ணாதீங்க. தெய்வம் எந்நேரமாச்சும் வந்துருவாங்க, நமக்கு தெரியாது, தெரியல அப்படின்ற பட்சத்துல அந்த சுவாமி வந்து எந்நேரமாச்சும் வந்துருவாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்து அந்த பூஜை முடிக்கிறோம் அதை பார்க்கணும். சரிங்களா? நாட் காசிப்ஸ். திடீர்னு நீங்க வாய் தவறி யாருக்கு சாபம் கொடுத்துட்டீங்க, அந்த நேரத்துல சுவாமி வந்துட்டாங்க அக்னியில, ததாஸ்டும் சொல்லிட்டாங்க, நீங்க சொன்ன விஷயம் பழிச்சிருச்சு. நம்ம கர்வம் சிலவங்க வந்து நான் சொன்ன பத்தியா அவன் அப்படி ஆயிட்டான், அது இவ்வளவு ஒரு மகா பெரிய பாவங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் வந்து நம்ம பாவத்தை நாம சேர்த்துக்கிறோம். இந்த கலியுகத்துல நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். கர்மாவை கழிச்சுட்டு முக்தி அடையிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணுமே ஒழிய மற்றவங்களோட அழிவை பார்த்து நாம சந்தோஷப்படுறதுல எந்த ஒரு பலனுமே கிட்டாது. ஸோ அந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மாத்திப்போம். ஏன்னா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நமக்குமே அந்த அந்த தெரியாம அந்த அறியாமை நமக்கு நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாத்திப்போம், மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். அப்பதான் நம்ம சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற முடியும். நமக்கு என்ன, நாம மட்டும் முக்தி அடைஞ்ச மட்டும் போக முடியாது. அது நம்ம மகா பெரிய ஒரு பாவம். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி நினைக்கவே கிடையாது. நம்மளுடைய நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து இத்தனை பேரும் கைலாயம் வரணும்னு வேண்டிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனோ பக்குவம் இருக்கிற நம்ம நாயன்மார்கள் எல்லாம் பார்த்துட்டு நாம மட்டும் சொர்க்கத்தை அடையிறதோ, நாம மட்டும் முக்தி அடையணும் செல்ஃபிஷா இருக்கிறது வந்து நியாயமே கிடையாது. மற்றவங்களுக்காகவும் வேண்டிக்கணும்.
நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். அது நம்மளோட கடமை. நம்ம சமுதாய கடமை உணர்ச்சியும் நமக்கு உண்டு. இந்த உலகத்துல நம்ம ஒண்டியா வாழல. எல்லாரும் நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு தான் கடவுள் நமக்கு இங்க அமைச்சிருக்கிறாரு. அதனால எல்லாருடைய நலனுக்காகவும் நமக்கும் அந்த கடமை இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எடுத்து சொல்லுங்க. மத்தவங்களுக்கு தெரியாது. அதனால எடுத்து சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. குப்பையில போடுற மாதிரி சொன்ன மாதிரி தான். குப்பையில போடுற மாதிரி சும்மா இப்ப என்னது தோட்டத்தை நம்ம சுத்தம் பண்றோம். குப்பையை எரிக்கிறோம். அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். இந்த யாக குண்டத்தை குப்பையில போடுற மாதிரி அந்த ஆகுதியை வந்து போடுறது. சும்மா தூக்கி எட்டி நின்னு அக்னி சுற்றுமா? எட்டி நின்னு அப்படியே கையில லேசா அந்த அக்னியோட அந்த அந்த கொஞ்சம் கூட அந்த இது பற்றக்கூடாது. அந்த அளவுக்கு அங்க நம்ம அந்த அக்னியை வந்து இது பண்றோம். நம்மளுடைய பாவத்தை எரிச்சு சுட்டு சுட்டு எரிக்கிற தன்மை உடையது அந்த அக்னி. அது எவ்வளவு ஒரு உன்னதமான செயல். தாயோடைய கருவறைக்கு சமம், தாயோடைய கர்ப்பத்துக்கு சமம், தாயோடைய கர்ப்ப அக்னிக்கு சமம். அந்த அக்னி தான் ஒவ்வொரு பெண்களுக்கு மத்தியிலையும் இருக்கு, ஒவ்வொரு பெண்களுடைய கர்ப்பத்திலையும் இருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுடைய நெஞ்சிலையும் இருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுடைய உடல்லையும் இருக்கு. அந்த அக்னி தான் நம்ம உடலை வந்து சூட ஆக்குது. அந்த அக்னி இல்லாம போணுச்சு அப்படின்னாக்கா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா அதை அவமதிக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க. கிட்ட போயிட்டு ஒரு அளவுக்கு கிட்ட போயிட்டு அழகா போடுங்க. அது ஒருத்தவங்களுடைய கையில வாங்கிக்கிறவங்க, அவங்க கையில எப்படி போடணும்? அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். வாயில ஊட்டி வரும். ஒரு குழந்தைக்கு எப்படி வாயில ஊட்டுறோம்? அந்த பாவனையோட செய்யுங்க. அந்த சுவாமி கணபதியா இருக்கட்டும், கணபதி வாயில ஊட்டுற மாதிரி ஒரு பாவனையோட கொடுங்க. அது இன்னும் ப்ராப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கான பார்த்த விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்ணாகுதிக்கு வந்துட்டோம். த திரவியாஸ் ஆஃப் த ஹோமம். அந்த பூர்ணாகுதியில நம்ம எல்லா திரவியஸும் வச்சிருப்போம் இல்லையா அந்த அடுக்குல. அதுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் எடுத்து, முக்கியமான சில திரவியங்கள் மட்டும் எடுத்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு என்ன ரொம்ப பிரியம்? அந்த தெய்வத்துக்கு வந்து வேஷ்டியா இருக்கட்டும், என்னது வஸ்திரமா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் அந்த தெய்வத்துக்கு பிடிக்குமோ, ஸ்வீட்ஸு, என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் வைக்கிறது உண்டு. பிளாஸ்டிக்கு, தங்கம்லாம் போடுறது கூட உச்சிதம் கிடையாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம நிறைய அது செய்யறோம் இல்லையா? ஆக்சுவலி அது கூட தப்பு தான். ஸோ எதுவுமே வந்து பஸ்மம் ஆகாத எந்த பொருளுமே போடக்கூடாது. இது சாஸ்திரம். அதனாலதான் நான் சொல்றேன். தங்கம் கூட போடுறது தப்பு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, மாங்கல்யம் போடுறாங்க அப்படின்னாக்கா மஞ்சள்ல கட்டி போடுறது விசேஷம். ஏன் அப்படின்னா அது எரியிற பொருள், அது எரிஞ்சிடும், திரவியங்கள்ல ஒண்ணு. ஸோ ஷில்லிங்காஸ் போடக்கூடாது, பேப்பர் நோட் போடக்கூடாது. பேப்பர் எரிஞ்சிடும் தானே, ஆனா பேப்பர் ஐட்டம் நம்ம போட மாட்டோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டீல்ஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுல போட மாட்டோம். ஏன்னா எரிஞ்சு முடியாது. அடுத்து என்ன செய்வாங்க, கொக்கோனட் உடைச்சு அதுல நெய், தேன் எல்லாம் ஊற்றி வைக்கிறது விசேஷம். சில சில பூர்ணாகுதியில இது நம்ம போடுறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது நம்ம செய்யலாம். இது பூர்ணாகுதி. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஹோமத்தை பற்றின விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேன். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக சொல்கிறேன், தெரிலனாக்கா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸ்ரீமாத்ரி நமஹ. ஹர ஹர மகாதேவா. ஒரு நாளா சொல்லுங்க. நீலாம்பிகை சொல்லுங்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்போதைக்கு எனக்கு கேள்வி இல்லை. ஓகே சுவாமி. ஓகேம்மா, நன்றிம்மா. ராஜேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? எனக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே கிளியர் ஆகுது எனக்கு. ஓகே அம்மா, நன்றிம்மா கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு. மாமி சேரமனு மாதாஜி இருக்கீங்களா? ஸ்ரீமாத்ரே நமஹ. சந்தோஷம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு. ரொம்ப நாளா அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. உங்க மூலியம் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானு ரொம்ப நன்றி. உங்க தான் நன்றி சொல்லணும்.
எனக்கு இதுக்கப்புறமாவது மக்கள் வந்து இதை கொஞ்சம் புனிதமா நினைக்கணும். நானும் நீங்க சொல்றது போல நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. நீங்க முதல்ல குறிப்பிட்டிருந்தீங்க ஒரு விஷயம். அதாவது நம்ம வேஸ்டா நிறைய பொருட்களை வந்து அதுல போடுறோம் அப்படின்னுட்டு. அத நானே தான் நினைச்சிருக்கிறேன் அந்த மாதிரி நானு. என்ன போடுறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. எனக்கு என்னன்னா ஐயா, நீங்க சொன்னீங்க நிறைய விஷயம். அதுல ஒரு விஷயம் எனக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ ஒரு ஓமகுண்டம்ங்கிறத நீங்க சொன்னீங்க. அது ஒரு புனிதமான இடம். நம்ம தெய்வத்துக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னுட்டு. இப்போ நெறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன் நானு. ஓமகுண்டம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குதோ, அத விட ஒரு ஆளு ஒசரத்துக்கு பொருட்கள் இருக்கும் மேல. அது வந்து எரிஞ்சு பஸ்மமாவறதுக்கே 1 நாள் பிடிக்கும்னு நெனைக்கிறேன் நானு. அது வந்து சரியா? அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது நீங்க சொல்லணும் எனக்கு. அது சரியா? அந்த மாரி அவங்க குடுக்கலாமா? ஓமகுண்டத்துல அவ்ளோ பொருட்கள் அவங்க போடுறாங்க. அது நெறஞ்சிருது. நெறஞ்சு வந்து அது சிரமமா இருக்குது. எப்படி நம்ம ஒரு ஒண்ணு சொன்னீங்க. அந்த பொருள வந்து நம்ம தெய்வத்துக்கு வந்து ஊட்டணும். ஒரு குழந்தைக்கு ஊட்டுறது போல ஊட்டணுன்ட்டு. அந்த குழந்தையோட வாயில வந்து குறிப்பிட்ட ஒரு இது தான் வைக்க முடியும் நம்ப. அதுக்குன்னு அந்த வாய விட பெரியதா ஒரு 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 பொருள நம்ம வச்சோமாக்கா, அங்க அத மென்னு இது பண்றதுக்கு எவ்வளோ சிரமப்படுவாங்க. அத அப்படி நான் உணர்றேன் நானு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்க சமயத்த பத்தி சொன்னீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கட்ட பகிர்ந்துக்கிறேன் நானு. என்னன்னாக்கா, நான் இடையில படிச்சது தான் நானு தெரிஞ்சுக்கிட்டது தான் ரொம்ப காலமாச்சு. இந்த மாரி ஓமங்கள் வந்து நான் வீட்ல செய்வேன். முன்ன வந்து லகுவா செய்வேன் நானும். ஆனா ரொம்ப காலமா இப்ப செய்யறதில்ல நானு. அதனால சில விஷயம் எனக்கு மறந்துருச்சு. நினைவு இருக்கிற விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சமைத்து சொன்னீங்க இல்லையா? அதுல வந்துட்டு 5 விதமான அந்த குச்சிகள வந்து பயன்படுத்துவாங்க. அரச குச்சி, வில்வ குச்சி, அத்தி குச்சி, அசோக குச்சி, ஆலமர குச்சி. இது சரிங்களா? இது வந்து அது 5 வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களுக்கு சம்மதம் உள்ளது சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுடைய சம்மந்தமானது. ஆனா, எனக்கு எந்த குச்சி, எந்த பஞ்சபூத சம்மதம்னு எனக்கு தெரியல சரியா எனக்கு. அத நான் மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன் நானு. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனாக்க நீங்க வந்து கொஞ்சம் அது அத தேடி தெரிஞ்சுக்கங்களேன். இது நல்ல விஷயம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதோட பலன நான் பார்த்துருக்கிறேன் நானு. இந்த 5 விதமான இந்த இந்த குச்சிகள வந்து நான் பயன்படுத்துறதுனால, நான் நெறைய விஷயங்கள வந்து நான் வந்து இதுல வந்து பார்த்துருக்கிறேன் நானு. அதனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நானு. மத்தபடி நீங்க சொன்ன நெறைய விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் நானு. அதுக்கு நன்றியா நாராயணா. ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. அருமையா சொல்லியிருந்தீங்க. அழகான ஒரு கேள்வி. என்னன்னா, இது எனக்குமே வந்து ஒரு புதுமையா இருந்துச்சு. சொல்லியிருந்தாங்க. ஒரு சுவாமி சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய அதான் நம்ம சொன்ன மாரி தான், நெறைய காசு இருந்தா தானே நெறைய பண்ண முடியும். அப்போ சாதாரண பாமர மக்கள்னால யாகம் பண்ண முடியாதா? சின்ன அமௌண்ட்லாம் செய்ய முடியாதா? அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நம்மனால முடிஞ்சது. அதான் இந்த கணபதி ஹோமத்தோட விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? நெல் பொரி வைத்தே நம்ம கணபதி ஹோமத்த முடிச்சிடலாம். ஆக்சுவலி நம்ம பெருசா பண்றோம். யாக குண்டம் வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு. 6 அடி இது. இவ்ளோ கேஜி கணக்கா கொட்டுறோம். கேஜியா கொட்டுறோம். அப்புறம் நம்ம மாறு தட்டிக்கிறோம். இவ்ளோ செஞ்சேனே, 10,000 வெள்ளிக்கு ஹோமம் பண்ணுனேன், 20,000 வெள்ளிக்கு ஹோமம் பண்ணேன். ஆக்சுவலி அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவையே இல்ல. நமக்கு கைப்பிடி அளவு தான் நம்ம வந்து போட்டாலே அது ஹோமம். சுவாமிக்கு வந்து திருப்தி அடைஞ்சிருவார். அந்த மனசு தான் காரணம். ஆடம்பரம் முக்கியமே கிடையாது. ஆடம்பரம் தேவையே இல்ல. இவ்வளவு யாகங்கள், இவ்வளவு செலவு பண்ணி தான் யாகம் பண்ணணும்னு கேட்டாக்கா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் இப்ப காசு இருந்தா தான் ஹோமம் பண்ண முடியும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி மாத்திக்கோங்க. வேண்டவே வேண்டாம். ஒரு 10 வெள்ளி இல்லையா, 1 வெள்ளிக்கு இல்லையா, என்னென்ன கிடைக்குது நம்ம தோட்டத்துல நெட்டு வைக்கிறது, நம்ம வீட்டுல இருக்கிற சமையலுக்கு பயன்படுத்துற திரவியஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வைத்தே மஞ்சத்தூள் வச்சு நமக்கு என்ன கிடைக்குதோ, சுத்தபத்தமா என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து யாகம் பண்ணலாம். சுவாமி ஏத்துப்பார். நெல் பொறி வச்சே யாகம் பண்ணி முடிச்சிடலாம் கணபதி ஹோமத்தை. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா லகுவா பண்ணலாம். இப்ப அம்மா சொன்ன மாதிரி சமித்து, இந்த 5 வகையான சமித்து, ஆமா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்தந்த சமித்து எந்தெந்த தெய்வங்களுக்கு உச்சிதம் அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். சரியா? கணபதிக்கு சில விஷயங்கள் இருக்கு. இந்தந்த குச்சி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமித்து பயன்படுத்துறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். இந்த சமித்து அப்படின்ற டாபிக்கை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா விளங்கும். அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆமா, சரிங்களா? ஸோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆடம்பரம் முக்கியமே கிடையாது. சுவாமிக்கு கொஞ்சமா செஞ்சாலும் மனசார செய்யுங்க. செய்வோம். சுவாமி கண்டிப்பா ஏத்துப்பார். அவ்வளவுதான்மா.
நன்றிம்மா கருத்துக்கு. வனிதாம்மா இருக்கீங்களாம்மா? வணக்கம் ஐயா, இருக்கிறேன். வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப நாள் இந்த சந்தேகம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. நான் இந்த வடிவம் கூட வந்து எனக்கு ரொம்ப உங்கள மாரி இந்த பாஷை அந்த பேர்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல. அந்த ஓமத்தோட அந்த அ அந்த வடிவங்கள் இப்பதான் தெரிஞ்சிருக்கு எனக்கு. அது வந்து சும்மா சாதாரணமா போட முடியாது. சில நோக்கத்துக்காக வந்து அந்த வடிவங்களும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் தென் வந்து எனக்கு ஒரு சில சந்தேகம் வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல, அந்த ஓமகுண்டத்துல வந்து சில பொருட்கள்லாம் போடக்கூடாதுன்னு. அப்ப அதுல சில்லிங் காசும் இருந்துச்சு. ஆனா எப்போதுமே நார்மலாவே நம்ம ஓமம் வளர்க்கும்போது அந்த கடைசியா அந்த போடுறப்ப வந்து அந்த சில்லிங் காசுலாம் குடுக்க சொல்லுவாங்க. ஆமா. நம்ம எப்போதும் அத செஞ்சுட்டு வந்திருக்கோம். சோ இன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். உண்மையிலேயே அந்த ஷில்லிங் காசுலாம் என்ன சொல்லுவாங்க, ஷில்லிங் காசு போட்டா தெய்வத்திட போய் சேரும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்மளும் போட்டிருந்தோம். இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம். இன்னொன்னுங்கய்யா, எனக்கு பிரித்தியாங்கிரி ஓமம்னு சொல்லுவாங்க. அந்த ஓமத்துல வந்து பட்டை மிளகா தான் அதிகமா போடுறாங்க. அப்ப அந்த பட்டை மிளகா அதிகமா போனா தெய்வத்துக்கு வந்து அது எரியாதா? அவங்களுக்கு கண்ணு வந்து பிரச்சனை வராதா? எப்படி அது வந்து சரியா? தவறான்னு எனக்கு அது தெரியல. இன்னொரு கேள்வி வந்து என்னதுன்னா, பெண்கள் வந்து ஓமம் செய்யலாமா? இல்ல ஆண்கள் மட்டும் தான் செய்ய முடியுமா? இந்த கேள்விகள் இருக்குங்க. அவ்வளவுதான். நன்றி. ஓகேம்மா, நன்றி. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண் பெண் பேதம் கிடையாது. சரிங்களா? இப்ப எப்படின்னா பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். பெண்கள் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாக்ஷாத் அம்பாள். அம்பாளே தனக்கு ஓமம் வளர்த்துப்பாளா? நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல. அதுதான் நம்மளுடைய சாஸ்திரம். அம்பாளே தனக்கு ஏன் ஹோமம் வளர்த்துக்கணும்? அதுதான் அந்த லாஜிக்ல தான் பெண்கள் ஹோமம் பண்ண தேவையில்லை, பண்ணக்கூடாதுன்னு இல்லம்மா, தேவையில்லை அப்படின்னு. சரி. இன்னொரு கேள்வி தம்பா பண்ற, சாரி. இருக்கீங்கம்மா, முடிச்சிடுறேன். சரி சொல்லுங்க. ஆண்கள் தான் வந்து நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணணும். நாங்க தான் வந்து காட்டுக்கு போகணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரங்கள் எடுத்து உரைக்குது. பெண்கள் கட்டின கணவனே வந்து தெய்வமா மதிச்சு அந்த அளவுக்கு புனிதமாக அந்த செயல்பாடுகள் வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு எப்பவுமே அந்த பாசம், அந்த நேசம், குழந்தைங்களோட நலனை எப்பவுமே அந்த பெண்களுக்கு அந்த சுபாவம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமே செய்தாலே போதும். அதுவே வந்து அவளுடைய எல்லா விஷயத்தையுமே கொடுத்துரும். சாக்ஷாத் அம்பாலும் அப்படிதான். அம்பாலும் அப்படிதான் நம்மளை பத்தி நினைச்சிட்டே இருப்பாளாம். மீனாட்சி நீங்க பாத்தீங்கன்னா நம்மள இமை பொழுதும் ஒரு கண் நிமிக்கிற மீன் எப்படி கண்ணு இது பண்ணாதோ, தூங்குனாலும் சரி கண்ணை திறந்து வச்சு தூங்காம மீனாட்சி மீன் மாதிரியே நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். எச்ச கண்ணை எடுக்காம பார்த்துட்டே இருப்பாளாம். அதுதான் எல்லா பெண்களுமே தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லாருமே நம்மளுடைய பெண்களை வந்து தாய் ஸ்தானத்துல இருந்து தான் பாக்குறாங்க. அதனாலதான் பெண்கள் யாகத்தெல்லாம் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றது உண்டு. அது மட்டும் இல்லாம அந்த அக்னி என்பது பெண்ணுடைய உறுப்புல, அதாவது அவளுடைய கர்ப்ப கிரகத்துல அந்த அக்னி குடிக்கொண்டு இருக்கு. அந்த இடத்துலதான் தெய்வம் வரணும், அந்த இடத்துல தெய்வம் தங்கணும். அவ ஒரு உயிரை உருவாக்குறா. இந்த எக்ஸ்டர்னலா ஒரு உயிரை உருவாக்குற கஷ்டம் அவளுக்கு தேவையில்லை. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் அம்மா. புரியுதுங்கய்யா. ரெண்டாவது ஷில்லிங்காசு. எஸ், ஷில்லிங்காசு சாஸ்திரப்படி போடக்கூடாது. ஆனா இப்ப செய்யறாங்க. அது தப்பு ரைட்டுன்னு ஆயிராதுல்ல. தப்பு தான். அதனால இங்க வந்து நம்மளோட கிளாஸ் ஸ்டைலே வந்து தப்பை குறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ இங்க 7 பேர் இருக்கிறோம். நாம திருந்துனா மத்தவங்க திருந்துவாங்கல்ல. நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம், வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம், சுவாமிக்கு நெய்வேத்தியங்கள் செஞ்சு கொடுக்கலாம், சுத்தபத்தமா கோயிலுக்கு என்னென்ன விஷயங்கள் சேவை பண்ணலாம். ஷில்லிங்காசு போட்டா மட்டும் அது இதாயிராது. தப்பு தானே. அதுதான் அம்மா. ஹரியும். வேற கேள்வி தான் சொல்லுங்கம்மா. அந்த பிரித்திங்கிரியா ஓமம் வந்து அந்த பட்டை மிளகா போடுறது அது எப்படி? அது வேற அம்மா, அது வேற டாபிக். அதுக்கு தனியா நான் கிளாஸ் நடத்தி இருக்கிறேன். அந்த டாபிக் வர வேண்டாம்.
பிறகு இன்னொன்று, இப்ப இந்த ஓமத்துல நம்ம போடுற பொருள் வந்து நேரா இறைவனுக்கு போய் சேர்ந்துரும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து வீட்டுல பூஜை பண்ணும்போது இறைவனுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது வந்து பிரசாதம் செய்து வைக்கிறோம்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சேருமா? அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அது எப்படி இன்னும் உன்னதமாக செய்யணும் அப்படின்னா, சுவாமிக்கு படைச்ச நெய்வேத்தியம் நாம சாப்பிடணும். நாம சாப்பிடுறது காட்டிலும் மத்தவங்களுக்கு அது குடுக்கணும். அத பார்த்துக்கோங்க. சரிங்கய்யா. சரி, சரி. அது ரொம்ப ரொம்ப உச்சிதமான செயல். அப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம ஸ்கின்க்கு தேன் ரொம்ப அவசியம். நம்மளுடைய நர்வ்ஸ், அதாவது நம்ம நாடி நரம்புலாம் இருக்கு இல்லையா? நாடி நரம்புக்கெல்லாம் நெய், பசும் நெய் அவசியம். அப்ப சுவாமிக்கு நம்ம செய்யறோம், சுவாமிக்கு நம்ம படைக்கிறோம், அதுக்கான பதார்த்தங்களை நம்ம செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம். அந்த சென்ஸ்ல தான் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்க சொல்றாங்க. அந்த சென்ஸ்ல தான் நாம சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடறதுக்காகவாச்சும், சுவாமிக்கு படைக்கிறதுக்காகவாச்சும் நம்ம செய்வோமே, அது மூலியமாச்சும் நம்ம சாப்பிடுவோமே, அது மூலியமாச்சும் நம்ம ஆரோக்கியமா இருப்போமேன்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய பெரியவங்க சாஸ்திரத்துல, தெய்வ நம்பிக்கையில இந்த மாதிரி விஷயங்கள வச்சிருக்கிறாங்க. சரிங்கய்யா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. அருமையான கேள்வி கேட்டிருந்தீங்க. சரிங்கய்யா. ரொம்ப நன்றி அம்மா. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாதான் இன்னும் சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தரமான கேள்விகள், ஏன்னா நிறைய பேர்களுக்கும் அந்த கேள்விகள் இருக்கும். அப்ப நீங்க கேட்கும் போது அவங்களுக்கும் அந்த விஷயம் போய் சேரும். அங்கலம்மா இருக்கீங்களாம்மா? வணக்கம் சார், இருக்கேன். எனக்கு தொண்டை சரியில்லை சார். எனக்கு நான் இன்னைக்கு நீங்க சொன்ன இது நிறைய கருத்துக்கள் வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு. ஏன்னா நாமளும் தொடர்ந்து இந்த ஓம குண்டெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா சார், நான் வந்து கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கேன் சார்கிட்ட. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க சார், இது என்னுடைய கருத்து, நோ ஆர்கியூமெண்ட்க்கு சொல்லலைங்க சார். ஜஸ்ட் எனக்கு புரிஞ்சுது. பக்தி இப்ப இந்த நீங்க சொன்ன அத்தனையுமே, வீட்டில் பக்தியும் சரி, கோயிலுக்கு செல்வதும் சரி, ஓமமும் சரி, இவை அனைத்துமே வந்து நமக்கு வந்து சித்த சுத்திக்கு தான். இதனால நம்ம வந்து முக்தி அடைவோம் அப்படின்னு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அப்புறம் சொல்லியிருக்காங்க, கேள்விப்படுறேன் பாருங்க. சோ நம்மளோட நோக்கம், பிறப்பின் நோக்கம் என்ன? இந்த பிறப்பின் நோக்கம் என்ன? அப்ப இந்த நோக்கம் வந்து நம்ம வந்து பிறவாமை என்ற இதுல போய் சேர்றதுக்கு தான். அப்போ நீங்க வந்து கடவுள்கிட்ட கேட்கணும் அவர் வருவார் அப்படின்னா, நம்ம அப்ப காமிய பக்தி தான். கர்மமே நம்ம முன்னுக்கு வச்சு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, அப்படியே ஏங்கிக்கிட்டே இருந்தோமா, நம்ம பிறப்பின் ரகசியம் என்ன? நம்ம பிறப்பின் நோக்கம் என்ன? அதுதானே சார் இறைவனை நம்ம தேடுறது வந்து, நான் இந்த பிறவி எதுக்கு எடுத்தேன், என்னோட நோக்கம் என்ன, நான் என்ன செய்யணும், அப்படிதானே நம்ம போனோம். இல்ல எனக்கு காசு கொடு, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தோமா, நம்ம எப்போ நம்ம பிறப்பின் ரகசியத்தை அடைவோம்? சோ சார் சொன்ன மாதிரி, இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம்ல, வீட்டுல வழிபாடு எல்லாமே சித்த சுத்திக்கு தான். நம்ம மனசாட்சி நம்ம உண்மையா இருக்கணும். சொன்னீங்களா, யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாது, யாரும் எது நினைக்க கூடாது, இந்த மாதிரி குணங்கள்லாம் வர்றதுக்கு பக்தி தான். பக்தி மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோமா, எப்ப நம்ம பிறப்பின் ரகசியத்தை அடைவோம்? எனக்கு சொல்லுங்க சார். ஹரியோம். அருமையான கேள்வி. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான் இது. வந்து ஒரு அப்டிரக்டான ஒரு கேள்வி. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த கேள்வி என்னன்னு சில சமயத்துல புரியாது. ஏன்னா அந்த பக்திக்கும் என்ன என்ன வகை பக்தி இருக்கு. இப்ப நாம செய்யறதுலாம் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. நாம செய்யறதுதான் பக்தி, நம்ம என்ன செஞ்சாலும் தெய்வம் ஏத்துக்கும், அது நம்மளுடைய இதே கிடையாது. நம்மளுடைய 63 நாயன்மார்கள் பக்தினா என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 63 நாயன்மார்களுடைய விஷயங்கள் படிக்க சொல்லுவேன். நம்மளுடைய நாயன்மார்கள் எப்படி பக்தி செஞ்சிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அபிராமி பட்டர் த பெஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது, நம்ம சுத்தி நம்ம முன்னோர்கள் எப்படி பக்தி செஞ்சிருக்கிறாங்க, அதுதான் உண்மையிலேயே பக்தி. எந்த ஒரு இப்ப மங்கள சொன்ன மாதிரி எந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்டும் இல்லாத ஒரு பக்தி. பக்தியை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே போகலாம்.
ஆனா எத்தனை பேர் இப்ப முக்திக்கான பாதையை நம்ம தேடுறோம்? அதுல வந்து ரொம்ப குறைவு. நம்ம நடத்துற கிளாஸ் வந்து அவங்களுக்கு முக்தி கொடுக்குமா அப்படி அந்த கான்செப்ட் நம்ம போகல. நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக்கா மக்களுக்கு என்ன புரியணும். இன்னைக்குள்ள டாபிக் ஹோமம். ஹோமத்தோடைய விஷயங்கள் லகுவாக வீட்டில் எப்படி செய்யலாம், ஹோமத்தோடைய அர்த்தம் என்ன, அது ஹோமம் செய்யறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், கடைபிடிக்கணும், இதுதான் நம்ம ஸ்டிக் பண்ணிருக்கிறோமே ஒழிய பக்தி செய்யறதுனால இல்ல அந்த ஹோமம் பண்றதுனால நம்மளுக்கு முக்தி கிடைக்குமா அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்க கொண்டு வரல. ஸோ அது கிளியர் பண்ணிக்கிறேன். ஹோமம் எப்படி பண்றது, ஹோமம் எதுக்காக பண்றோம், அதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பக்தின்ற டாபிக் நம்ம அடுத்து தனியா ஒரு கிளாஸ் நம்ம நடத்தி இருக்கிறோம் ஏற்கனவே. ஸோ அதுல ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஹரியோம். நன்றிங்க சார். இன்னைக்கு உள்ள டாபிக்னாக்கா ஓகே ஐ காட் இட். பட் நான் வந்து என்ன நினைச்சேன்னா, சார் வந்து நிறைய இந்த காமிய பக்தி, அதாவது இறைவன் வருவாரு நம்ம அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, அதனால நான் இந்த கேள்வி கேட்டேன். நன்றி சார். நன்றி. ரொம்ப நன்றி. இன்னைக்குள்ள அருமையான கேள்வி கேட்டிருந்தீங்க. ஐ ஹோப் தட் இஸ் கிளாரிஃபைஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஹோமத்தோட விஷயங்கள், நாம தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஹரஹர மகாதேவா, அதாவது இந்த வருஷத்துக்கான முதல் கிளாஸ் நீங்க 6 பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அம்பாளுடைய அனுகிரகத்தினால, எம்பெருமானுடைய அருளால உங்களுக்குள்ள உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். ஸோ அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த கிளாஸ்ல மீண்டும் சந்திப்போம். மற்றவங்களும் கூப்பிடுங்க. ஐ ஹோப் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப், பிகாஸ் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. நிறைய குருமார்களும் வருவாங்க. ஸோ நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. ஸோ யா, அதை மட்டும் தான் கேட்குறேன். கிளாஸை முடிக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஓம் சகனானவது சகனௌ புனக்து சக வீரம் கராவஹாவஹி தேஜஸ்வி ஆவதிஸ்தமாஸ்து மா வித்விஷாமாவஹை. ஓம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனி. நன்றி, வணக்கம். ஹரஹர மகாதேவா. நன்றி, வணக்கம் ஐயா. ஹரஹர மகாதேவ். நன்றி அம்மா. ஹரஹர மகாதேவா. நாராயணா. நாராயண நாராயண சுவாமி.